வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். அதில் சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. The given table shows the temperature of a city for 7 consecutive hours. Calculate the difference between the highest and the lowest temperature of the city over the 7-hour period. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு சிட்டியில் டெம்பரேச்சர் 7 மணி நேரம் கண்டினியூஸாக அவங்க ஹவர்லி ஒன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதுபடி நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் டெம்பரேச்சரை நம்மளுக்கு கேட்டுருக்காங்க. த ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் டெம்பரேச்சர் நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறதே இந்த டேபிளில் எது ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஹவர் -6, செகண்ட் ஹவர் 15, தேர்ட் ஹவர் -2, ஃபோர்த் ஹவர் 23. இதில் எது பிக்கஸ்ட் நம்பர்னு நம்ம பார்க்கணும். பிக்கஸ்ட் நம்பர் என்னது, ஃபோர்த் ஹவர் எடுத்த 23. அப்போ 23 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர்லேருந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அந்த 7 ஹவர் பீரியடாக அவங்க கேட்ட அந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதில் ரொம்ப லோயஸ்ட் என்னன்னு பார்க்கணும். லோயஸ்ட் என்னது, இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, -6. -6 தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ -6 இப்போ -6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 23 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். +6. அப்போ ரெண்டு நம்பரையுமே என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணனா 29 டிகிரி செல்சியஸ். 29 டிகிரி செல்சியஸ். அப்போ ஆன்சர் என்னது, பி, 29 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். ஓகேவா. இப்போ செகண்ட் சம், டு பேலன்ஸ் த ஸ்கேல் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ராக்ஷன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, ஒரு பேலன்ஸ் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ மிஸ்ஸிங், இந்த பக்கம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணணும், வெயிட் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. என்ன ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 1/1 × 1/8. இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் சைடு 1 × 7/12 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். இப்போ சேம் சைடு, இப்போ 1/8 உங்களுக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷன் ஆக்க தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், 8 இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணணும். வர ஆன்சரை இங்கே மேலே இருக்கிற நம்பரோட ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா. 1/8 இஸ் 8, 8 + 1 9, 9/8. இப்போ இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷனை வந்து ஃப்ராக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 12 இஸ் 12, 12 + 7 19, 19/12. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 19 இருந்து -9/8 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த தேவையான நம்பர் கிடச்சிரும். இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்கேல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பேலன்ஸ் ஸ்கேல் இருக்குது. இங்கே வந்து நம்பர் 10 இருக்குது. சரியா. இங்கே வந்து நம்பர் 8 இருக்குது. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணோன்னா என்ன, ஈஸியாக நீ என்ன பண்ணிடுவேன், 10 - 8 = 2. இங்கே 2 போட்டோன்னா இங்கே 10க்கு ஈக்குவலான நம்பர் இங்கே கிடச்சிரும். நம்மளுக்கு தெரியும்ல. சேம் இதை தான் நம்ம ஃப்ராக்ஷனில் பண்ண போகிறோம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்க போகிறோம். ஓகேவா. சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சதா. இப்போ இங்கேருந்து இங்கே சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறையாக இருக்கு இல்லையா. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். 12, 8. எல்சிஎம் எடுத்தோன்னா என்னது, ஃபஸ்ட்டு லோயஸ்ட் நம்பர் டேபிள்லேருந்து எடுக்கலாம். 2, 6 2s are 12, 4 2s are 8, திருப்பி 2, 3 2s are 6, 2 2s are 4. திருப்பி ரிமைண்டர் என்ன பண்ணணும், திருப்பி 3 டேபிள் வரும், இங்கே 1 2 வரும், திருப்பி 2 டேபிள், இந்த மாதிரி தான் வருமா. அப்போ இந்த நம்பர் மட்டும்தான் அப்படியே இருக்கும். புரியுதா உனக்கு சொல்கிறது. திருப்பி நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா 2 பண்ணோன்னா 3 அப்படியே வச்சுட்டு 1 போடுவோம். திருப்பி 3 பண்ணிவிட்டு இங்கே 1 1 இது வரைக்கும் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்னால நம்ம இந்த ஸ்டெப்போடையும் நிப்பாட்டிக்கலாம். இங்கே நிப்பாட்டிட்டோம்னால இங்கே என்ன ஆயிடுது, 2 2 3 2 வந்துடுதா. 2 × 2 × 3 2 வந்துடுது. சேம் அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு. அதனால் இங்கேயே கூட நிப்பாட்டிக்கலாம். இல்லைனாலும் வேணால் நீங்கள் உங்களுக்கு கிளியராக தெரிகிற வரைக்கும் இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அப்போ ஃப்ராக்ஷனை டினாமினேட்டர் என்ன வரும், 24 வரும். ஓகேவா. 24. இப்போ 24 இங்கே இருக்குது, என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 12 இருக்குது. 12 டேபிளில் 24 வருமா,
வெரி குட். 12 2s are 24. அப்போ 12 2ஆல் பண்ணோன்னா 24 வரும். அப்போ மேலே நியூமரேட்டரையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 19 2s are 38. 38ன்னு எழுதிட்டு இப்போ 8 டேபிள் சொல்லி பாருங்கள். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 24 வருது. அப்போ நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் சேமாக மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் வரணும். அப்போ 9 3s are என்ன வருதோ அதை மேலே போட்டுக்கணும். 9 3s are என்னது 27. அப்போ 38 minus 27 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வரும்? 11/24. ஆப்ஷன்ஸில் அந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகேவா? ஓ சாரி, ஆப்ஷனில் வந்து இங்கே 24 தான். நான் 44 எழுதிட்டேன். 24. ஓகேவா? 11/24. நெக்ஸ்ட் டைம் போகலாமா? இப்போ பாருங்கள். இவாலுவேட் -1 + 55 மைனஸ் இன்ட்டு -99 ப்ளஸ் இன்ட்டு -1 மைனஸ் இன்ட்டு -82 ப்ளஸ் இன்ட்டு -3 இந்த மாதிரி நம்பர் கொடுத்து இதை நம்மளை எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம முதல்ல இந்த ப்ராக்கெட்குள்ளேருந்து எல்லா நம்பரையும் டைரெக்டாக எழுதணும். அதுக்கு நம்மளுக்கு ரூல் தெரியணும். என்னென்ன ரூல் தெரியணும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு தெரியணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு தெரியணும். ஓகேவா? இந்த ரூல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இங்கே எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ -1 அப்படியே டைரெக்டாக -1 எழுதிடுவோம். ப்ளஸ் 55 சொன்னேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? நம்ம இதை மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 29 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 82 ப்ளஸ் இன்ட்டு -3 இப்படி டைரெக்டாக எழுதணும். இது எழுத தெரியணும் ஃபஸ்ட் நம்மளுக்கு. இந்த ப்ராக்கெட்லேருந்து நம்பர்ஸை பிரித்து எழுதிட்டோன்னா இப்போ ப்ளஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு, மைனஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ 55 ப்ளஸ் 29 ப்ளஸ் 82 -1 -3. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். இது 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 55 29 82 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 166. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் தனியாக. 59 + 29 + 82 எழுதியே ஆட் பண்ணி பாருங்கள். 166 வரும். அடுத்து மைனஸ் நம்பரை 1 2 -5 வரும். இப்போ பிக்கஸ்ட் ஒன்லேருந்து ஸ்மாலஸ்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா? 166லேருந்து -5 பண்ணோன்னா என்னது? 161. ஆப்ஷனில் 161 இருக்கா? ப்ளஸ் 161 இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட். ஆன் அ ஹில் the temperature at 8 p.m. was 2 degrees Celsius, but at the midnight of the same day it fell down to -3 degrees Celsius. By how many degrees did the temperature fall? இப்போ 8 மணிக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது ஒரு டேயில் நைட் 8 மணிக்கு பண்ணியிருக்காங்க. 2 டிகிரி செல்சியஸ் இருக்குது. மிட் நைட்டில் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? -3 டிகிரி ஆயிடுச்சு. அப்போ இது அந்த டிகிரிஸ் அந்த நாளோட இந்த டெம்பரேச்சரு எப்படி குறைஞ்சிருக்கு? எவ்வளோ? ஹவு மெனி டிகிரிஸ் டிட் த டெம்பரேச்சர் ஃபால் டவுன்? எவ்வளோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எவ்வளோ 8 PM எடுத்த டிகிரி செல்சியஸ் வந்து 2 டிகிரி செல்சியஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு -3 டிகிரி செல்சியஸ். நம்ம இப்போ தானே ஃபார்மேட் பார்த்தோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு. அப்போ 2 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 3 டிகிரி செல்சியஸ் டோட்டல் 5 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் உங்களோட டெய்லி சிலபஸ் நீங்கள் ரெகுலராக உங்களோட கிளாஸில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக பண்ணிங்கனாலே பண்ணிடலாம். இப்போ விசால் ஜாக்டு அரவுண்ட் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு 4 times. ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் வந்து விசால் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜாக் பண்ணுறாரு. ஓகேவா? ஜாயிங் போயிருக்கிறாரு. அப்போ இஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு வாஸ் 135 மீட்டர் லாங், 135 மீட்டர் லாங்கா, அதோட பிரெத் எவ்வளோ இருக்குது? 78 மீட்டர் வைடு. அப்போ 78 மீட்டர் அதோட பிரெத். இப்போ நம்மளுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க? தென் ஹவு ஃபேர் டிட் விஷால் ஜாக்? விசால் வந்து எவ்வளோ தூரம் ஜாக் பண்ணியிருக்கிறாருன்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அவர் 4 ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. அப்போ முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த ஃபீல்டோட நம்மளுக்கு இப்போ என்ன ஃபார்முலா தெரியணும்? ரெக்டாங்குலரோட பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்னது? 2 × L + B. ஓகேவா? லென்த் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, பிரெத் என்னென்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அப்போ 2 × L + B, 2 × 135 + 78. 135 + 78
ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 2 × 2 13 213 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 426 239 2வையும் மல்டிபிள் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 426. அப்போ 426ன்றது வந்து 1 ரவுண்டுக்கு சரியா? அவர் எத்தனை ரவுண்ட் போயிருக்காரு? 4 டைம்ஸ் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஜாக் பண்ணியிருக்காரு. இப்போ 4 டைம்ஸ்னால 4 × 426 4 × 426 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டா ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.